Hi friends, welcome to P Square Fashion Up. செமி சர்க்கிள் ஸ்கர்ட்டை கால்குலேஷனே இல்லாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் ஈஸியாக எப்படி 3 லேயரில் பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோக்குக்கு மட்டும் நான் 3/4 மீட்டர் எடுத்திருக்கேன். லைனிங் அதுக்கு தகுந்த மாதிரி 3/4 மீட்டர் எடுத்திருக்கேன் மேட்சிங்காக. ஸ்கர்ட்டுக்கு 3 மீட்டர் எடுத்திருக்கேன். செமி சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு 3 மீட்டருங்கிறது போதுமாக இருக்கும். லைனிங் ஃபேப்ரிக்கை நான் 4ஆக மடிச்சிருக்கேன். ஃபோல்டட் சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்னோடய ஷோல்டருக்கு நான் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்து 2.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு டீப் நான் 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1 சென்டிமீட்டர் மாதிரி மார்க் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஆமோட ஹைட்டுக்காக நான் இங்கே 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் பண்ணிக்கிறேன். ஆம் கர்வ் வரைகிறதுக்கு முன்னாடி செஸ்ட்டு ரவுண்டு மார்க் பண்ணிடுங்க. நான் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஆம் ஹைட்டிலேருந்து மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்லேருந்து இன்வெர்ட்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கு நம்ம டீப் வைக்கிறதுனால ஆம் கர்வ் இங்கே 1/4 இன்ச் இருந்தால் போதும். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு மெஷர்மெண்ட்டு. பஸ்ட்டு 9.5 இன்ச்சஸ்ஸு, வேஸ்ட்டு ஹைட்டு 14 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைனும் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ரவுண்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பஸ்ட்டு ரவுண்டு 8 இன்ச்சஸும் வேஸ்ட்டு ரவுண்டு 7 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த 3 டாட் பாயிண்ட்டையும் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹிப்பு கிட்ட நமக்கு ஒரு கர்வ் வரும். அதுக்காக நான் ஒரு 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த லைனை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சைடு சீம் கொடுத்துடலாம். 1.25 இன்ச்சஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஆல்ரெடி ஷோல்டருக்கு 1 சென்டிமீட்டர் இருக்குது. ஆமுக்கு 1 சென்டிமீட்டர் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். கீழே 1/2 இன்ச் இருக்குது வேஸ்ட்டு கிட்ட. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு நெக்கு ட்ரா பண்ணிடலாம். பேக்கு நெக்கு நான் 8 இன்ச்சஸ் எடுக்கிறேன். யோக்கு ஃபுல்லாக இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஓவராலாக ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃப்ரண்ட்டு பேக்குன்னு கிளாத்தில் மார்க் பண்ணிவிடுங்க. பேக்கு நெக்கு 8 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுவும் பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்டு ஷேப்பு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஆம் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ரண்ட்டு பேக் யோக் பார்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். லைனிங்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டும் பேக்கையும் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வச்சு ஓவராலாக ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓவராலாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே ரைட் அண்ட் ரைட்டு வச்சு ஷோல்டரில் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நெக் லைனை பயா ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி கன்சீல் பண்ணிக்கலாம். பயா ஸ்ட்ரிப்பை 2ஆக ஃபோல்ட் பண்ணி 1/4 இன்ச்சு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நாச்சஸ் கொடுத்துட்டு இப்போ உள்ளே மடக்கி 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்கலாம். ஷோல்டரை அட்டாச் பண்ணி ஃபுல் ஆமோட மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். வித்து சீமோட 18 இன்ச் ஆம் இருக்குது. அதோட ஆஃப் 9 இன்ச்சு. இப்போ கிளாத்தை நான் 4ஆக மடித்து வச்சுருக்கேன். கார்னர்லேருந்து ஒரு 5 இன்ச் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஓவராலாக 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணும்போது எனக்கு 8.5 இன்ச்சஸ் வருது. நமக்கு 9 இன்ச்சஸ் வரணும் ஒரு சைடு ஆமுக்கு. 8.5 இன்ச்சஸே ஓகே. ஏன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு சீம் கொடுக்கணும் இல்லையா. ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணும்போது எனக்கு 9 இன்ச்சஸ் வருது. ஸோ ஒரு ஆமுக்கு 18 இன்ச்சஸ். இது டபுள் ஃபோல்டில் இருக்குது ஒரு ஸ்லீவுக்கு. ஸோ 2 ஸ்லீவுக்கு 4 ஃபோல்டில் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் ஸ்லீவ் லென்த்து 2 இன்ச்சஸ்ஸு ஓவராலாக மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த மெஷர்மெண்ட்டோட வித்துலேயும் ஹைட்லேயும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 4 ஃபோல்டு இருக்குது. இந்த கிளாத்து மேலே ஃபஸ்ட் லேயர் ஸ்லீவை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு ஓவராலாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேயர்டு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளூயி ஃபேப்ரிக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும். ஆர்கன்ஸ் ஃபேப்ரிக்கு, ஜார்ஜெட்டு, சம்டைம்ஸ் நெட் ஃபேப்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி டைப் ஸ்லீவுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளோயி ஃபேப்ரிக்குங்கிறதுனால கட் பண்ணும்போதே நான் பின் பண்ணி கட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது.
இப்போ 3rd லேயர் கட் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் 4 ஃபோல்டு மடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி வச்ச 2 லேயர் ஸ்லீவை அது மேலே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். லேயர்டு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவாக போட்டிங்கன்னா தான் இந்த டைப் ஆஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ மேக்ஸிமமாக வந்து நான் 6 இன்ச்சு தான் என்னோடய ஸ்லீவ் லென்த்தே எடுத்திருக்கேன். இப்போ ஃபோல்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் 2 ஸ்லீவுக்கு சேர்ந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபோல்டிங் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், 3rd லேயர் 3 லேயரையுமே ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவுக்கு 3 லேயரையுமே அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் டைப்பில் கட் பண்ணுற எந்த ஃபேப்ரிக்கையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ரோல்டு ஹெம் ஃபுட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஒரு வேவினஸ் கொடுக்கும், அதுவும் லுக்கை ஹைலைட் பண்ணும். நான் இங்கே ரோல்டு ஹெம் ஃபுட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ராங் சைடாக டேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு 3rd லேயருக்கு ரோல்டு ஹெம் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணுவேன். இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல்டு ஹெம் பண்ணினதுக்கப்புறமா இந்த லேயர்டு ஸ்லீவை பாருங்கள், நல்ல வேவினஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பவுன்ஸியாகவும் தெரியும். ஸோ 2 ஸ்லீவும் நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவை யோக்கு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட் ஆன் ரைட்டு வச்சு இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணிக்கோங்க. 1 சென்டிமீட்டர் சீம் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். 2 ஸ்லீவையுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் ஸ்கர்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஸ்கர்ட் பார்ட்டை. ஆக்சுவலாக இதுக்கு ஃபார்முலா இருக்குது. நான் வந்து ஈஸி மெத்தடு தான் இதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கான ஃபார்முலாவை நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். வேஸ்ட் ரவுண்டு கூட ஒரு 4 இன்ச் வந்து சீம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து டிவைட் பை 2 அப்படின்னா 16 இன்ச்சஸ். இப்போ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 இன்ச் மாதிரி வச்சு நான் சர்க்கிளாக ட்ரா பண்ணும்போது எனக்கு அங்கே 16 இன்ச்சஸ் வருது. இந்த மாதிரி நீங்களும் 16 இன்ச்சஸ் வர்ற மாதிரி 10 இன்ச்சில் வருதா 8 இன்ச்சஸில் வருதாங்கிறத செக் பண்ணி நீங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதே மாதிரி யோக்குமே வந்து டபுள் ஃபோல்டாக இருக்கும், இதுவும் டபுள் ஃபோல்டு இருக்குது. அதையும் வச்சு இந்த ரவுண்டு மெஷர்மெண்ட்டை உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். எனக்கு கட்டிங் வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக அதை நான் கிராஸாக ட்ரையாங்கிளாக நான் ஃபோல்ட் பண்ணி கீழே ஸ்கர்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே 2 ஃபோல்டு இருந்தது இல்லையா, அப்படியே வச்சும் கூட நீங்கள் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச்சு சீம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே 34 இன்ச்சஸ் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா ஹைட்டு வேணும்னா நான் ப்ளீட்டு மாதிரி கொடுக்க போகிறேன். டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக வந்து மூவ் பண்ணி லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கர்ட் பீஸ் வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு தனியாகவும் பேக்கு தனியாகவும். ஸ்கர்ட்டோட ரைட் சைடும் யோக்கோட ரைட் சைடும் இருக்கிற மாதிரி அலைன் பண்ணி 1/2 இன்ச்சு சீமில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ யோக்கு கூட ஸ்கர்ட்டை நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். இப்போது ராங் சைடாக டேர்ன் பண்ணி சைடு சீம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களை கையிலேருந்து 1.25 இன்ச்சஸ் மாதிரி வச்சு ஸ்கர்ட்டு ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் வந்து ஸ்கர்ட்டுக்கு கீழே வந்து நான் ஓவராலாக ப்ளீட்டு கொடுக்க போகிறேன். ஹைட்டு எனக்கு ஃப்ளோர் லென்த்து வேணுங்கிறதுக்காக நான் ப்ளீட்டு கொடுத்துக்கிறேன். அதோட ஹைட் வந்து நான் 8 இன்ச்சஸ் மாதிரி எடுத்துகிட்டு நிறைய ஃபேப்ரிக் கிட்டத்தட்ட செமி சர்க்கிளோட ரவுண்டு என்னவோ அதை விட டபுள் இல்லை ட்ரிபிள் அளவுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். தனித்தனியாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வந்து 1/4 இன்ச்சு சீம் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளீட்டு கொடுக்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடில் வந்து மடக்கி அடிச்சுக்கோங்க. நான் ரோல்டு ஹெம் யூஸ் பண்ணி மடித்து அடிச்சுக்கிறேன். இன்னொரு சைடு வந்து நம்ம ப்ளீட்டு கொடுத்துக்கலாம். நான் ரேண்டமாக தான் ப்ளீட்டு கொடுக்குறேன். இனிஷியலாக ஒரு 1 இன்ச் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மாதிரி ப்ளீட்டு வச்சு நான் ஓவராலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கான்ட்ராஸ்ட்டாக யோக் என்ன இருந்ததோ அதோட கலர்லேயே வந்து கீழே பார்டரில் ப்ளீட்டு கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் கிளாத்து பத்தலை, அதனால் ஸ்கர்ட்டோட பேலன்ஸு கிளாத்தையும் வந்து நான் ப்ளீட்டு கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்கர்ட்டோட கலர் ப்ளீட்டை வந்து நான் சென்டரில் வர மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து ஓவராலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ப்ளீட் இருக்குது. அது ரெண்டையுமே வந்து 1/4 இன்ச்சு சீம் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு ப்ளீட் இது பண்ணோம் இல்லையா, அதை வந்து ரைட் சைடும் வச்சுட்டு ஸ்கர்ட்டோட ரைட்டும் ப்ளீட்டோட ரைட் சைடும் வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஓவராலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ செமி சர்க்கிள் ஸ்கர்ட்டு வித் ப்ளீட்டு பட்டர்ஃப்ளை ஸ்லீவோட நம்ம ஒரு மேக்ஸி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து பேக் நாட்டு லட்கான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் இது தான். ஸ்கர்ட்டில் எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிப்பு கொடுத்து நம்ம ப்ளீட் கொடுக்கும்போது அது வந்து ஃப்ளேர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல ஹெவியான கிராண்டான ட்ரெஸ்ஸு லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.